ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் தகப்பனே, உம்மை வணங்குகிறோம் ராஜா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. எங்க நடுவில் நீங்க வாசம் பண்ணுகிறதற்காய் நன்றி அப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளுவதே உம்முடைய சித்தமாயிருக்கிறது. இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, நீர் கொடுத்த விடுதலையை எங்கள் வாழ்வில், எங்களை சுற்றி இருக்கின்ற சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனே, சகல சத்தியத்திற்கும் நேராக எங்களை வழி நடத்துகிறவரே, ஏசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுத்தருகிறதற்காய் நன்றி. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர், கேள்விகளை அறிந்திருக்கிறீர், போராட்டங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீங்க தாங்க. வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைச்சு நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய போர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3, 4, 5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய போர் நம்முடைய சரீரமோ, நம்முடைய பலவீனமோ, நம்முடைய சூழ்நிலைகளோ, நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களோ இல்லை. நம்முடைய போர் ஆவிக்குரிய போரா. நம்முடைய போர் நம்ம சிந்தனைகள்ல உள்ள அரண்களோடு நமக்கு போர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்னு சொல்லி சத்தியம் சொல்லுது. இந்த திருடன் வருகின்ற வழி நம்முடைய சிந்தனைகளின் மூலமாக வருகிறான். தன்னுடைய பொய்களினால் அவனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய அதிகாரத்தை சிலுவையில் உரிந்து கொண்டார். தன்னுடைய பொய், நயவஞ்சகம், நம்மை நம்பும்படி பொய் சொல்லுகிறது தான் அவனுடைய ஸ்பெஷல். அவனுடைய பொய்களினால் நம்முடைய சிந்தனைகள்ல அரண்களை உருவாக்குகிறான். இந்த அரண்களானது தேவ வல்லமையை, அவருடைய விடுதலையை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவர் ரட்சிப்புல நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ள விடாமல் இந்த அரண்கள் தடுத்து கொண்டிருக்கிறது. உங்க சூழ்நிலைகள் இல்ல, உங்களுடைய எதிரி உங்க சரீரத்துல உள்ள நோய்களும் இல்ல, உங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்களும் இல்ல. இந்த சத்தியத்தை அறியாததினால் அவன் சொல்லுகின்ற பொய் இங்க எப்படி இருக்குதா? அரண்கள் போல இருக்குதா. அரண்கள்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோட்டை. எதிரி புக முடியாதபடி, உள்ள வர முடியாதபடி அந்த காலத்து ராஜாக்கள் கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அது போல தேவ வல்லமையை செயல்பட விடாதபடிக்கு இந்த அரண்கள் எப்படி இருக்குதா? கோட்டை மாதிரி இருக்குதா. இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு, இந்த அரண்களை உடைத்து எரிகிறதற்கு நமக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த அரண்கள் நிர்மூலமாகும் போது, நீங்க ரட்சிப்புல தெய்வம் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ இயல்பாகவே அந்த பலன்கள் வெளிப்பட ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
போன வாரம் பக்தி செயல்களுக்கும் விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது சுய நீதி என்னும் அரண். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம சிந்தனைகள்ல அவன் என்ன அரண்ணை கொடுத்திருக்கிறானா, சுய நீதி என்னும் அரண்களை இங்கு கட்டி வைத்திருக்கிறான். இந்த அரண்களானது நமக்கு தேவ நீதி என்னங்கிறத தெரிய விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 3வது வசனம். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு எப்படி இருக்கிறாங்களா? கீழ்ப்படியாம இருக்கிறாங்களா? 2 நீதியை குறிச்சு போடப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் எளிமையாக இதை நமக்கு கற்றுத் தருவாராக. 2 நீதியை குறிச்சு போடப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு நீதி தான் தெரியும். தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நான் என்ன செய்யணும்? என்ன செயலெல்லாம் செய்யணும்? நான் எப்படி அவருக்கு பிரியமாக நான் இருக்கிறது? அவர் ரட்சிப்பை நான் கொடுத்திருக்கிறார், சரி, இந்த ரட்சிப்பை நான் தக்க வைத்துக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்? நம்முடைய செயல்கள்ல கிடைக்கிற நீதி மட்டும்தான் நமக்கு என்ன செய்கிறது? தெரிகிறது. இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவ நீதியை அறியாமல் இருக்கிறதுனாலதான் நம்ம சுய நீதியை நிலைநிறுத்த என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? தேடிக்கிட்டு இருக்கிறோமா? இதுல யூதர்களை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய விசுவாசிகளின் நிலைமையும் இப்படிதான் இருக்குது. தேவ நீதியை நம்ம என்ன செய்யல? அறியல. அவரோட நீதி என்ன நமக்கு என்ன செய்யறது இல்ல? தெரியாததுனால நம்ம நீதி என்னன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கொண்டிருக்கிறோம். என்ன நீதி தேடுறோம்? நான் என்ன செஞ்சா தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்? நான் என்ன செஞ்சா நான் விடுதலையை பார்க்க முடியும்? நான் எதை செய்து தேவனை பிரியப்படுத்துவது? அவருடைய வல்லமைய நான் என்ன செஞ்சா நான் பார்க்க முடியும்னு சொல்லி அந்த செயல்கள்ல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு தேவ நீதி அங்க என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்குதா. சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாரும் பாவம் செஞ்சு எப்படி இருந்தோமா? தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தோம். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை. நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அந்த நீதியை நம்மளால என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. இந்த நீதி அப்படிங்கிறது என்னன்னா தேவனுடைய ஒரு இயல்பு. அந்த இயல்பை நம்ம சம்பாதிச்சு என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. எப்பொழுது ஆதாம் பாவத்திற்கு கீழாக சென்றாரோ அப்பொழுதே அந்த ஆவியில என்ன வந்துருச்சு? பாவ இயல்பு வந்துவிட்டது. அந்த பாவத்தின் விளைவாக தான் இந்த உலகத்துல சாபம், சாப விளைவுகள், நோய், மரணம், வறுமை, கட்டுகள், இருளின் பிடி எல்லாமே அதோட விளைவுகளா தான் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. இந்த விளைவுகள்ல இருந்து மட்டும் நமக்கு அவர் விடுதலை கொடுக்கல, அந்த இயல்பையே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். மறுபடி வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதாவது ஆவியோட நிலைமை எப்படி இருந்ததுன்னா மரித்த நிலைமை. எப்பொழுது பாவத்திற்கு கீழாக ஆதாம் சென்றாரோ அந்த ஆவி எப்படி இருந்ததா? மரித்து போன நிலைமை. மரித்து போன நிலைமைனா ஆதாம் உடனே அங்க சரீரத்துல அவர் மரணத்தை பார்க்கல, ஆவியில் மரணத்தை பெற்று கொண்டார். ஆவியில் மரணம்னா என்னன்னா தேவனிடமிருந்து பிரிவு. பரிசுத்தமான தேவனால் பாவமுள்ள அந்த ஆவியில என்ன செய்ய முடியாது? வாசம் செய்ய முடியாது. அந்த பாவமானது மனிதனையும் தேவனையும் அங்க என்ன செய்கிறது? பிரிக்கிறது. இந்த செயல்கள்ல இருந்து மட்டும் நமக்கு அவர் விடுதலை இல்ல, இதுல இருந்து மட்டும் நமக்கு அவர் சிலுவையில நமக்கு மன்னிப்பு கொடுக்கல. அந்த இயல்பு மாறினாதான் நம்மால் தேவனுடன் உறவு கொள்ள முடியும். ஹல்லேலூயா,
பிரைஸ் தி லார்ட். இந்த இயல்பு மாறாம தேவனால் நம்மோட என்ன செய்ய முடியாது? உறவு கொள்ள முடியாது. பரிசுத்தமான தேவனிடத்தில் நம்ம போய் நிற்கணும்னா அதற்கு அவருடைய பரிசுத்தம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய இயல்பு நமக்கு தேவை. நம்ம ஸ்டாண்டர்ட்ல போய் நம்ம போய் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. எந்த செயலை செய்தாலும் அது தேவ நீதிக்கு ஈடாகாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது சம்பாதித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று கிடையாது. அது இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்க்கலாம், எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஆவியில் மரித்த நிலைமையில நம்ம இருக்கும்போது எப்படி இருந்தோமா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். அவருடைய வார்த்தைய நம்மளால சொந்தமாக்கி கொள்ள முடியாது. அவர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நம்மளால என்ன செய்ய முடியாது? சொந்தமாக்கி கொள்ள முடியாது. அந்த இடத்திலேயே நம்ம என்ன செய்யல? இல்ல. அவருடைய வாக்கு தத்தங்களுக்கும் அவருடைய வல்லமைகளுக்கும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கும் நம்ம எப்படி இருந்தோமா? அந்நியர்களாக நாம் இருந்தோம். அதுக்கு சொந்தக்காரங்க நம்ம கிடையாது. உலகத்துல தேவன் அற்றவர்கள் போல இருந்தோமா? நம்பிக்கையே இல்லாதவர்களாக நாம இருந்தோமா? அப்படிப்பட்ட நம்மை அவர் தேடி வந்து அவருடைய பிள்ளைகளாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எதற்காக இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார்? அவர் செஞ்ச செயல்களினால் அவர் அங்க அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளல. அவர் தவறு செஞ்சதுனால அந்த தண்டனை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. எதற்காக ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு, அவருடைய இயல்பை நாம் பெற்றுக்கொள்ளும் படிக்கு. பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய இயல்பை நம்ம பெறணுங்கிறதற்காக. நம்ம இயல்பு எப்படி இருந்ததா அப்படின்னா, வசனங்கள் சொல்லுது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோமா, அவருக்கு எதிரிகளாக நம்ம இருந்தோமா, இருளின் இயல்பில் நாம் இருந்து கொண்டிருந்தோமா. மறுபடி சொல்றேன், நம்ம தண்டனைகளை அவர் மன்னித்தது மட்டும் இல்ல, நமக்கு அவர் விடுதலை கொடுத்தது மட்டும் இல்ல, அவர் நம்மோடு உறவு கொள்ள வேண்டும் என்றால் அந்த சத்துருவின் இயல்பை பற்றிருந்த நாம் தேவ இயல்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இயல்புக்கு பேரு தான் நீதி. இதுதான் தேவனுடைய நீதிங்கிறது அவருடைய ஒரு இயல்பு. இதை நம்ம எந்த செயல்களை செஞ்சு நம்ம என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. ஆனா சாத்தான் சொல்லுகின்ற பொய் என்ன பொய்? இதை நீ செஞ்சாதான் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார், நீ செஞ்சாதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், இதை செஞ்சாதான் தேவனுக்கு நீ பிரியமாக இருக்க முடியும், அவர் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று அவன் என்ன செய்யறான்? நமக்கு இங்க பொய்யான தகவல்களை கொடுக்கிறான். நம்முடைய செயல்களின் அடிப்படையில தேவனோட பக்கத்துல போய் நம்ம என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவருடைய நீதியை பெற்றுக்கொள்ளும் படிக்கு, அவர் இயல்பை நாம் பெற்றுக்கொள்ளும் படிக்கு, அவருடைய பிள்ளையாக நாம் மாறும் படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எப்படி நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம், நமக்கான தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம். தேவன் அன்புள்ளவர் தான், அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆனா அவருடைய இயல்பு நீதி செய்கின்ற இயல்பு.
நியாயாதிபதி அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனா அதை நம்ம மேல சுமத்த அவர் விரும்பாமல் அங்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்படுகிறது. அந்த பாவத்திற்கு என்ன தண்டனையோ அனைத்தும் அங்க இயேசு கிறிஸ்து மேல என்ன செய்யப்படுகிறது? சுமத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் செஞ்ச பாவத்துக்காக அந்த தண்டனை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அந்த இடத்துல சிலுவையில் அவர் தொங்குனது நம்முடைய சார்பில். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பெயர் அதுல போட்டுக்கலாம். ஏன் சார்பில் அவர் சிலுவையில் தொங்கினார்? எனக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கு ஆக்கினையை கொடுக்கிற தீர்ப்பு அங்க அவர் மேல என்ன செஞ்சுதான்? வந்துதான். என்னோட ஆக்கினைக்கு ஒரு தண்டனை உண்டு, அதை எனக்கு பதில் ஏன் சார்பில் அவர் சிலுவையில் என்ன செஞ்சுக்கிட்டாரா? ஏற்றுக்கொண்டார். அதனால் அந்த சமாதானத்தை, அந்த விடுதலையை, அந்த வாழ்வை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆக்கினை தீர்ப்பு, அந்த நியாயாதிபதி, தேவனுடைய நியாயம் அங்க ஒரு தண்டனையை கொடுக்கணும். அந்த தண்டனை அங்கு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. அவர் அங்கு எழுப்பப்படும் போது அவரோடு கூட நாமும் அங்கு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க கேட்கலாம், இந்த நீதிமான், இந்த நீதி, இந்த இயல்பு என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஆணாக பிறக்கிறது, பெண்ணாக பிறக்கிறது நம்ம கையில இருக்குதா? இல்ல. அது பிறக்கும் போதே எப்படி பிறக்குது? ஆணாகவும் பிறக்குது, பெண்ணாகவும் பிறக்குது. அது போல ஆவியில் நாம் மறுபடி பிறக்கும் பொழுதே இந்த நீதியின் இயல்போடு பிறக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது புரியுதா? இதை நீங்க சம்பாதிச்சு இந்த நீதியை நீங்க என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. இந்த இயல்பை நீங்க எந்த செயலை செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. இதை நீங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்ச செயலை விசுவாசிப்பதன் மூலம் மட்டுமே இந்த நீதியை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ஆனா இப்ப உலகத்துல இந்த நீதியை எப்படி தேடிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம எப்படி தேடிக்கிட்டு இருக்கிறோம்? என்ன செயலை செஞ்சா தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்? நான் எந்த செயலை செய்யணும்? நான் இந்த விடுதலையை பார்க்கறதுக்கு ஒரு செயலும் செய்ய வேண்டாம். அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத நீங்க அறிந்து கொண்டால் போதும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறீங்கிறத தெரிந்து கொண்டால் போதும். உங்க புதிய சிருஷ்டியில என்ன இயல்பை நீங்க பெற்றிருக்கிறீங்க, இதை தெரிந்து கொண்டால் போதும். உங்களால அந்த விடுதலை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய நீதி அழுக்கான கந்தைய போல இருக்குதா. நம்ம நல்ல செயல்கள் செய்யக்கூடாதுன்னு நானும் சொல்லல, சத்தியமும் சொல்லல. ஆனா இந்த நல்ல செயல்கள் அந்த நீதியை நமக்கு பெற்று தராது. நல்ல செயல்கள் மூலம் நாம் ரட்சிக்கப்படல. நல்ல செயல்கள் மூலம் ரட்சிப்பை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஆனா இந்த நற்கிரியைகளை செய்யறதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? நம்ம நல்ல செயல்கள் மூலம் அந்த ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஆனா நல்ல செயல்கள் செய்வதற்கு ஆக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அந்த நீதி நம்ம புதிய சிருஷ்டியாக ஆவியில் மறுபடி பிறக்கும் பொழுது. மறுபடி பிறத்தல்னா என்ன? எங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிற நற்செய்தி எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ, அதை கேட்கின்றவருக்கு அதை பெற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசமும் செல்லுகிறது. அந்த நபர் அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், வேண்டான்னு சொல்லி என்ன செய்யலாம்? ஒதுக்கவும் செய்யலாம். அது அந்த தனிப்பட்ட நபருடைய தீர்மானம். அந்த உரிமை நம் கைகள்ல தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் பாவத்தை அவர் சுமந்து கொண்டார், எனக்காக தேவன் அவரை மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ பண்ணி இருக்கிறார், அவரை நான் என் வாழ்வின் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அடுத்த நொடி என்ன நடக்குது தெரியுமா? 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
அடுத்த வினாடியே உங்களோட ஆவியில புதிய ஆவிய நாம பெற்றுக்கொள்றோம். இது உங்க சிந்தனைகளுக்கு புரியாது, உங்க சரீரத்துக்கும் என்ன செய்யாது, புரியாது. இது ஆவியில் ஏற்படுகின்ற மாற்றம். பழைய ஆவி ஒளிந்து, எந்த பழைய ஆவி? எபேசியர்ல வாசிச்சோம் இல்லையா? மரித்திருந்த ஆவி, சத்துருவின் இயல்பை பெற்றிருந்த ஆவி, இருளின் ஆதிக்கத்துல பாவத்தின் இயல்பை பெற்றிருந்த ஆவி அங்க உடனே என்ன செஞ்சிருது? மறைந்து புதிய ஆவி என்ன செஞ்சுக்கிறோம்? பெற்றுக்கொள்றோம். மறுபடி வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த புதிய ஆவியில என்ன விசேஷம் தெரியுமா? இந்த புதிய ஆவி தேவனுடைய வித்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய ஆவி எந்த வித்துனாலயா? தேவனுடைய வித்து. ஒரு மாங்கொட்டை இருக்குது, அது ஒரு புளிப்பு சுவையுள்ள ஒரு மாங்கொட்டை. அதை நீங்க விதைக்க போட்டு அது மாமரமா வருது. அந்த மாம்பழம் என்ன டேஸ்ட்ல இருக்கும்? விதை என்ன விதைக்கிறோமோ அதுதான் என்ன செய்யும்? வரும். வேப்பங்கொட்டையை நம்ம போடுறோம், அந்த மரத்துல உள்ள வேப்பம்பழம் என்ன டேஸ்ட்ல வரும்? கசக்கும். என்ன விதை போடுறோமோ அதுதான் என்ன செய்யும்? வரும். நம்ம புதிய ஆவியில தேவ வித்தினால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த புதிய ஆவியில உள்ள இயல்புகள் யாரோட இயல்புகள் இருக்கும்? தேவ இயல்பு தான் இருக்கும். அததான் சத்தியம் சொல்லுது. நாம் தேவ நீதியை பெறும்படிக்கு அவர் பாவமாக்கப்பட்டார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் செயல்களின் மூலம் நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? நம்ம தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதினால், நாம் அங்க அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டதினால், அங்க புதிய ஆவி உருவாகிறதே தேவ வித்தினால் உருவாகிறது. தேவ இயல்போடுதான் புதிய ஆவியில நம்ம என்ன செய்யறோம்? பிறக்கிறோம். ஒரு குழந்தை எப்படி ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்குதோ அது போல அந்த புதிய ஆவி உருவாகும் போதே தேவனுடைய இயல்பில், அவருடைய நீதியில், அவருடைய பரிசுத்தத்தில், அவருடைய வல்லமையில் அந்த ஆவி என்ன செய்து பிறக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியம் அறியாததுனால எனக்கு தேவ நீதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தேவ நீதியோட விசேஷம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த குற்ற மனப்பான்மையும் இல்லாம, எந்த பயமும் இல்லாம தைரியமா அவருடைய கிருபாசனத்தண்டையில நிற்கக்கூடிய தகுதியை இந்த நீதி நமக்கு என்ன செஞ்சிருக்குதா? கொடுத்திருக்கிறது. எபிரெயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நீங்க தைரியமா தேவனிடத்துல ஜெபிக்கிறீங்க. எந்த அடிப்படையில நீங்க தைரியத்தை பெற்றுக்கொள்றீங்க? என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், நான் இதுல விடுதலையை நான் பார்த்துருவேன், இதுல நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். உங்களுடைய தைரியம் எதில் இருக்கிறது? ஒரு சில கூட்டம் தைரியமே இல்லாமல் இருக்குது. எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரியலையே, நான் பாவியாச்சுதே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நிக்குது. ஒரு கூட்டம், நான் இத்தனை நல்ல செயல்களை செய்திருக்கிறேன், நான் இவ்வளோ பெரிய வேதத்தை நான் கற்று அறிந்திருக்கிறேன், நான் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறேன், அவருக்காக இத்தனை செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் நீதிமானாக நான் இருக்கிறேன்னு சொல்லி தன்னோட சுய நீதியை நம்பி அந்த ஒரு கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நின்று கொண்டிருக்கு. ஆனா தைரியமா அவருடைய கிருபாசன தண்டைக்கு சேரக்கூடிய அந்த தகுதிய எது கொடுத்திருக்குதா? தேவ நீதி நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்படி நம்ம தைரியமா நம்மளால, நம்ம அது அழகா சொல்லுது பாருங்க, நாம் இரக்கத்தை பெறவும். அவர் இரக்கம் உள்ளவர் தான். வசனம் சொல்லுது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். உங்க சூழ்நிலைகள்ல எனக்கு அவர் இரக்கம் செய்வாரா? உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அந்த இரக்கத்தை தான் சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறார்? காண்பித்திருக்கிறார். அவருக்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யவானா. ஐஸ்வர்யவானாலே செல்வந்தர்னு அர்த்தம். அதுவும் அவர் இரக்கத்துல எப்படி இருக்கிறாரா? செல்வந்தராக இருக்கிறார். நம்ம அப்பா அப்படிப்பட்டவர் தான், இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். இங்க இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நாம் இரக்கத்தை பெறவும்.
இந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நீங்க பெறணும் அப்படின்னு சொன்னா ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். உங்க வாழ்க்கையில எந்தெந்த நேரம் உங்களுக்கு கிருபை தேவையோ, கிருபை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? தகுதியே இல்லாத நமக்கு தேவனுடைய ஆற்றல், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆசீர்வாதம் நம் சார்பில் நமக்காக செயல்படக்கூடிய வழியை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். அதுக்கு பேரு தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு சின்ன பிரச்சனையில இருந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, சின்ன கவலையில இருந்து எவ்வளோ பெரிய கவலையா இருந்தாலும் சரி, சகாயம்ங்கிறது உதவி. உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த இடத்துல அந்த கிருபையை உங்களால பார்க்க முடியும், தேவ வல்லமையை பார்க்க முடியும், தேவ ஆற்றலை பார்க்க முடியும், அவர் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், உங்க சார்பில் நீங்க செயல்படுறத பார்க்க முடியும். இந்த நிச்சயத்தோடு நம்ம என்ன செய்யணுமா? தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு சேர கடவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தைரியத்தை நம்ம எதன் அடிப்படையில நம்ம பெற்றிருக்கிறோம்? இந்த தைரியம் நமக்கு இருக்குதா? நம் செயல்களின் அடிப்படையில நமக்கு அந்த தைரியம் வருது இல்லையா? நான் அதிகமாக வேதம் வாசித்தால் நமக்கு அந்த தைரியம் வருகிறது. நான் 1 மணி நேரம் நான் நேர்முழங்கால நின்று ஜெபித்தால் அந்த தைரியம் வருகிறது. நான் உபவாசம் இருந்தால் தைரியம் வருகிறது. நான் ஒரு சில செயல்களை செய்தால் நமக்கு தைரியம் வருது. இந்த செயல்களின் அடிப்படையில் அங்க தைரியமா நம்ம என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்க இந்த அடிப்படை தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ல என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. மறுபடியும் சொல்றேன், இந்த செயல்கள் எதுவும் தவறு அல்ல. நம்ம ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, உபவாசிப்பது எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையே தவிர இது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அடையாளம் இது இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது இயேசு கிறிஸ்துவின் மூலம், அந்த விசுவாசத்தின் மூலம் எனக்கு பரிசாக என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பனாலும் அவருடைய பிரசன்னத்துல போய் நான் தைரியமாக நிற்க முடியும். எந்த சூழலிலும் அந்த சகாயம் செய்யும் கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யவானான என் தந்தை எனக்கு எப்பொழுதும் அந்த இரக்கத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிச்சயம் என் செயலின் அடிப்படையில இல்ல, இயேசு கிறிஸ்து செஞ்ச செயலின் அடிப்படையில், என்னுடைய நீதியின் அடிப்படையில இல்ல, அவர் எனக்கு கொடுத்திருக்கின்ற தேவ நீதியின் அடிப்படையில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 உதாரணங்களை மட்டும் பார்த்து நம்ம முடிக்கலாம். முதல்ல ஆபிரகாம் வாசிக்கலாம். ரோமர் 4:1 அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தார் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டாராகில் அவர் தன்னுடைய நல்ல செயல்களினால் அந்த நீதியை பெற்றுக்கொண்டார் என்றால் அவருக்கு மேன்மை பாராட்ட ஏது உண்டு? அவர் மேன்மை பாராட்டி கொள்ளலாம். நான் என் செயல்கள்னால நான் இந்த தயவு, இந்த ஆசீர்வாதம் தேவனால நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அவர் பெருமை பாராட்ட முடியும். ஆனா ஆபிரகாம் அவருடைய செயல்கள்னால அங்க அதை என்ன செய்யலையா? நீதிமானாக்கப்படல. ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுமில்லை. ஏன்னா ஆபிரகாம் அவருடைய செயல்னால அங்க நீதிமானாக்கப்படவில்லை. அடுத்த வசனம் பாருங்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் எப்படி அங்க நீதிமானாக்கப்பட்டாரா? தேவனை விசுவாசித்தார். தேவனுடைய சிநேகிதர் என்று ஆபிரகாம் சொல்லப்படுகிறார். நம்மை போல பலவீனமான மனுஷன்தான். அவர் ஒரு 2-3 சம்பவங்கள்ல பொய் சொல்லுகிறார். சட்டப்படி, நியாயப்பிரமாணத்தின்படி சகோதரிய திருமணம் செய்யக்கூடாது. தன் தந்தையின் மகள் அவர் என்ன செய்கிறார்? திருமணம் செய்கிறார். அவருக்கு இங்க என்ன போட்டிருக்கு? நீதிமான். ஏன்னா அது நம்ம செயல்களின் அடிப்படையில இல்ல, தேவனை அங்க விசுவாசிக்கிறார், அது அவருக்கு அங்க என்ன செய்யப்படுதா?
நீதியாக எண்ணப்படுகிறது. அடுத்த வசனம்லாம் ரொம்ப அழகா இருக்கும். என்ன வசனம் பாருங்க. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல். அதாவது நம்ம கேட்கிறோம் இல்லையா, நான் இவ்வளவு ஜெபிச்சிருக்கிறேனே, இவ்வளவு வேதம் வாசிச்சிருக்கிறேனே, இவ்வளவு ஊழியம் செய்யறேனே, நான் இந்த நல்ல செயல்கள் நான் செய்யறேனே அப்படின்னு சொல்லி நான் நியாயப்பிரமாணத்தை நான் எல்லாம் கடைபிடிக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் விடுதலை இல்லை, எனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் கிருபையை நம்ம கேட்கலையா, கூலி கேட்கிறோமா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லல, யார் சொல்றா? சத்தியம் சொல்லுகிறது. ரொம்ப அழகான வசனம் பாருங்க. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி. நம்ம செயல்களை செஞ்சு நான் நியாயப்பிரமாணத்தை நான் கடைபிடிக்கிறேன், நான் பொய் சொல்றது இல்ல, அநியாயம் பண்றது இல்ல, நான் இந்த நல்ல செயல்கள் செய்யறேன், நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சட்டத்தின்படி போனேன்னு சொன்னா, என் நம்பிக்கைய என் செயல் மேல நான் வச்சுட்டு நான் அவர்கிட்ட தயவை கேட்டேன்னு சொன்னா அதுக்கு பேரு கிருபை இல்ல, அதுக்கு பேரு என்ன கேக்குறோமா? கூலி கேக்குறோமா. ஆனா அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபை அப்படின்னாலே இலவசமான பரிசுன்னு அர்த்தம். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பொருளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க, அதை உங்க பிள்ளை அனுபவிக்கணும்னு வச்சிருக்கிறீங்க. ஆனா அந்த பிள்ளை அதை அனுபவிக்காம ஒரு கஷ்டப்பட்டு அது ஒரு வேலை செய்ய முடியாம செஞ்சுட்டு எனக்கு கூலி தான் கேக்குது. நமக்கு அது சந்தோஷமாவா இருக்கும்? இல்ல. அது நம்ம கிட்ட வந்து அப்பான்னு சொல்லி அம்மான்னு சொல்லி நம்ம கொடுக்கறத வாங்கினாலே அதால அதை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். ஆனா அந்த பிள்ளை என்ன கேட்டுக்கிட்டு இருக்கு? கூலி கேக்குது. ஆனா அவர் கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்கிறார்? கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில சாத்தான் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மள கூலி கேட்க வச்சிருக்கிறான்? அந்த அரண்கள், அவன் கூலி கேட்க வைக்கிற அரண்களை என்ன செஞ்சு வச்சிருக்கிறானா? கெட்டி வைத்திருக்கிறான். கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொள்ளாமல், அவர் செஞ்ச செயல்களின் மேல் விசுவாசம் கொள்ளாமல் நம் பலத்தில் நம்மை நிற்க வைக்க அவன் இங்க அரண்களை கட்டி வைத்திருக்கிறான். எத்தனை பேர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நான் இதெல்லாம் செய்யறேனே, எனக்கு ஏன் விடுதலை இல்லை? அந்த இடத்துல என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? கூலி கேட்டு கொண்டு இருக்கிறோம். கூலியில நமக்கு என்ன கொடுக்கப்படல? விடுதலை கொடுக்கப்படல. விடுதலை எதுல கொடுக்கப்பட்டிருக்கு? கிருபையில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ எந்த செயலும் இல்ல, என்னை விசுவாசி. தேவனுக்கு ஏற்ற கிரியை அவர் அனுப்பின அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறதா. யோவான் 6:29 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். யோவான் 6:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். எந்த கிரியை அவருக்கு பிடிக்கும் நம்ம தேடுறோமே, அவருக்கு பிடித்த கிரியை என்னதான்? அவருக்கு பிடித்த செயல் என்னதான்? அவர் அனுப்பின குமாரனை விசுவாசிக்கிறது. குமாரனை விசுவாசிக்கிறதுனா குமாரன் சிலுவையில என்னெல்லாம் செஞ்சாரோ அதை விசுவாசிக்கிறது. குமாரன் சிலுவையில என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்கு தேவ இயல்பை கொடுத்திருக்கிறார். நீங்க சம்பாதிச்சு வாங்கும்படி அவர் கொடுக்கல, இலவசமாக அதை கொடுத்திருக்கிறார். நீங்க கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. இதை நீங்க சம்பாதிச்சு வாங்க முடியாது. நீங்க இதை விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க தேவனுக்கேற்ற கிரியை அங்க நீங்க இன்னும் என்ன செய்யல? அவர் ஒரு கிரியையை கேட்கிறாரு, நம்ம இன்னொரு கிரியையை செஞ்சுட்டு நான் தேவனுக்கு பிடித்தமானவளா இருக்கிறேனா, எனக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கூலி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். இங்க பாருங்களேன், இது ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த வசனத்துல எவ்வளோ ரகசியம் இருக்கு பாருங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கு. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்றதுனா அவர் ஒரு சிலுவையில கொடுத்திருக்கின்ற ரட்சிப்பின் பலன்களை நீங்க பெற்றுக்கொள்றது, அந்த விடுதலையை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கிறது, அந்த சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிறது, அவரோடு நீங்க உறவு கொள்ளுகிறது. இதுதான் கிறிஸ்துவை நீங்க ஆதாயப்படுத்துறது.
அவர் உங்களோட இணைந்திருக்கிற அனுபவத்தை நீங்க தினம் தினம் அனுதின வாழ்வில் பெற்றுக்கொள்வது, உங்க மூலமா கிறிஸ்து வெளிப்படுகிறது. இதுதான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துறது. இந்த கிறிஸ்துவை நம்ம ஆதாயப்படுத்தணும்னு சொன்னா என்ன செய்யணும்னு போட்டிருக்கு பாருங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல். அங்க பவுல் என்ன செஞ்சிருக்கிறாரா? சுயநீதிய வெளியில தள்ளுறாரா. அவர் சுயநீதியை என்ன செய்யலையா? நம்பலையா. அந்த சுயநீதியில அவர் நம்பிக்கை அவர் அங்க என்ன செய்யலையா? வைக்கலையா. அந்த சுயநீதியில தன்னோட நம்பிக்கையை வைக்காம அவர் எதுல வைக்கிறாரா? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான தேவ நீதியை உடையவனாய் இருந்து. நல்லா பாருங்களேன், ரெண்டு நீதியையும் நம்ம ஒரே நேரத்துல வாங்க முடியாது. தேவநீதி உங்களுக்குள்ளதான் இருக்குது. அந்த நீதியில பலனை நீங்க பெறணும்னு சொன்னா உங்க நீதியின் மூலமா அந்த பலனை நீங்க என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அந்த நீதியை நீங்க விசுவாசிச்சா மட்டும்தான் அது என்ன செய்யும்? வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவர் சுய நீதியை நான் விட்டு கொடுத்தேன்னு சொல்றாரே, தன்னுடைய சுயத்தை நம்பலன்னு சொல்றாரே, அவர் எந்த நீதியை விட்டு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? மேல உள்ள வசனங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4, 5, 6, 7. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். பாருங்க, மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும்னா நான் வைக்கலாம் அப்படிங்கிறாரு பவுல். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமா அப்படி நம்பிக்கை வைக்க முடியும். ஏன்னா மாம்சத்துல நான் அவ்வளவு செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த வசனம், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரெயரில் பிறந்த எபிரெயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பாருங்களேன், அவர் என்ன அந்த யூத மார்க்கத்தின்படி பக்தியாக என்ன செயல் செய்யணுமோ அத்தனை செயலை அவர் கடைபிடித்திருக்கிறார். நியாய பிரமாணத்தின்படி அவர் செஞ்ச செயலை யாரும் குறை சொல்லவே முடியாது. என்ன செயல் செஞ்சாரு? கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். தேவதூஷணம் சொல்லி அங்க ஸ்தேவானை கொலை செய்யறதுக்கு தூண்டுகோலா இருக்கிறாரு. இதெல்லாமே நியாய பிரமாணத்தின் சட்டத்தின்படி அவர் மேல தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா தேவதூஷணம் சொல்லுகிறவர்கள் மேல் அங்க என்ன செய்யணும்? கல்லறியலாம். அங்க ஸ்தேவான் என்ன சொல்லுகிறார்? இயேசுவை கிறிஸ்து என்று அறிவிக்கிறார், தேவனுடைய குமாரன் என்று அறிவிக்கிறார். அவங்க பார்வையில இயேசு கிறிஸ்துவங்க ஏற்றுக்கொள்ளல, அது தேவதூஷணம் சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? கல்லறிறாங்க. அப்ப நியாய பிரமாணத்தின் படி பவுல் செஞ்சது அங்க என்னது இல்ல? தப்பு இல்லை. பக்தி வைராக்கியத்திற்காக அவர் அவ்வளவு செஞ்சாராம். ஒரு செல்வந்தரான மகன் பவுல். ஜெருசலேம்ல ஒரு பைபிள் காலேஜ்ல அவர் படிச்சவர். கமாலியேல் அப்படின்னு சொல்லி வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவரிடத்தில் வேதத்தை கற்றுக்கொண்டவர். இன்னொரு ஊர்ல ஒரு பல்கலைக்கழகத்துல கிரேக்க கலாச்சாரத்தை கற்று அறிந்தவர். நியாய பிரமாணத்தின் படி செயல்படுகிறவர். அப்ப இவர் எவ்வளவு பெருமை பாராட்டலாம். ஆனா அவர் என்ன சொல்றார் பாருங்களேன். 7வது வசனம் வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவரு இந்த சுயநீதியை மட்டும் அங்க வேண்டான்னு சொல்லல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அந்த பக்தி மார்க்கத்துல இருந்த அத்தனை பேரும் இவரை விட்டு விலகி போயிருந்திருப்பாங்க. அவர் அதையும் சேர்த்து என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இந்த நஷ்டம் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தையில விலங்குகளின் கழிவுகளை குறிப்பிடுது. அந்த விலங்குகளின் கழிவுக்கு சமமாக அவர் எதை அங்க சொல்றாரு? அவர் பெற்ற பட்டம், அவர் படித்த படிப்பு, அவருடைய ஆஸ்தி, அவருடைய ஸ்தானம், அந்த சமுதாயத்துல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்திருப்பார் இல்லையா, அந்த இடம்,
அவரை கூட இருந்த நண்பர்கள், உறவினர்கள், இன்னும் அவர் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன என்ன செயல்களை செஞ்சாரோ அவருக்கு அங்க ஒரு பெயர் கிடைத்திருக்கும். நல்ல பெயர் நிச்சயம் வாங்கி இருந்திருப்பாரு. ஒரு மக்கள் கூட்டம் அவர் ஒரு நியாயவான்னு சொல்லியிருக்கும், ஒரு நீதிமான்னு சொல்லியிருக்கும், தேவனுக்காக எழும்புகிறார்னு சொல்லியிருக்கும். அத்தனையையும் விலங்குகளின் கழிவுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஏன்னா இது எதுவுமே தேவ நீதிக்கு ஈடாகாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அவர் ஊழியத்துல இத்தனை வல்லமையை பார்த்தாரு. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம படிச்ச பட்டம், நம்ம படிச்ச காலேஜ் சர்டிபிகேட், நம்ம படிச்ச அனுபவங்கள் ஃப்ரேம் போட்டு வீட்டுல என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? அப்போ நம்மளுடைய நீதி எதுல இருக்குது? சுயத்தின் மேல இருக்குது, சுயநீதியின் மேல இருக்குது. அதனால் நாம் தேவ நீதியை அறியாமல் இருக்கிறோம். ஏன் பலத்துல அங்க அவர்கிட்ட நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னு சொன்னா, சின்ன பிள்ளைங்க சீசா பலகையில இருக்குது பார்த்திருக்கீங்களா? ஒண்ணு கீழே உட்கார்ந்து இருந்தா ஒண்ணு என்ன செய்யும்? மேல போகும். அது கீழே வந்தா இன்னொன்னு என்ன செய்யும்? மேல போகும். அதே போல நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. ஒண்ணு, நீங்க கிறிஸ்துவ நம்பினீங்கன்னா அதுல நீங்க பார்க்க முடியும். அப்படி நீங்க கிறிஸ்துவ நம்பலனாலே உங்க சுயத்தை தான் மேல என்ன செஞ்சிருக்கிறீங்க? கொண்டு போயிருக்கிறீங்க. அந்த சுயத்தின் மூலம் கிருபையின் பலன்களை நம்மளால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ரட்சிப்பு, இந்த கிருபைங்கிறது இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன செஞ்சு ஏற்றுக்கொண்டோம்? நல்ல செயல்கள் செஞ்சு இல்லை. சத்துருவா இருக்கும் போது, பாவியா இருக்கும் போது அவர் நம்மை தேடி வந்து அன்பு செய்த தெய்வம். விசுவாசிச்சுதான் அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனா அதுல உள்ள பலன்களை மட்டும் நீங்க உங்க பலத்துல எப்படி வாங்க முடியும்? நம்ம செயல்கள்ல எப்படி வாங்க முடியும்? கலாத்தியருக்கு எழுதுற நிருபத்துல பவுல் கேட்பாரு, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்க மாம்சத்துல ஏன் முடிக்கிறீங்கன்னு கேட்பாரு. என்ன விதை போடுறோமோ அதுதானே முளைக்கும். நம்ம வீட்டு தோட்டத்துல விதைச்சிட்டு பக்கத்து வீட்டு தோட்டத்துல போய் அறுவடையை பார்க்க போவோமா? ஆவியில நம்ம விதைச்சிருக்கிறோமே, அறுவடையை எப்படி மாம்சத்துல நம்ம பார்க்க முடியும்? எந்த செயலை செஞ்சு நான் என்ன வாங்குறதுன்னு சொல்லி என் செயல்ல எப்படி அந்த பலனை நான் தேட முடியும்? பவுல் கேட்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, ஆனா அந்த நீதினா என்னன்னு புரியலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் நான் சொல்றேன். கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இயேசுங்கிற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாமத்தோட அதிகாரம் நமக்கு தெரியுமா? மேல வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகங்களும் நடுங்கும் நாமம். சாதாரண நாமெல்லாம் இல்ல. அந்த முத்திரையை நமக்கு பயன்படுத்த தெரியல, அவ்வளவுதான். அந்த நாமத்தை பயன்படுத்துற உரிமையை நம்ம பெற்றிருக்கிறோம். சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒரு பிள்ளைகளாக உங்க வீட்டுல உங்களுக்கு எத்தனை அதிகாரம் உண்டு? என்ன உரிமைகள் உண்டு? ஒரு தகப்பனோட சொத்துல உங்களுக்கு எவ்வளவு பெரிய சுதந்திரம் இருக்கு? கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தகப்பன் அண்ட சராசரத்தையும் படைத்தவர், இந்த உலகத்தை உருவாக்கியவர். அவர் வல்லமையில் எந்த குறைவும் இல்லை. அவருடைய பிள்ளையாக ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அளவற்ற ஐஸ்வர்யத்தின் சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரா. அந்த சுதந்திரத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அவரோடு எல்லாத்துக்கும் மேல அவரோடு அப்பான்னு சொல்லி கூட்டு உறவு கொள்ளக்கூடிய ஒரு உறவை நாம் பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா ஏன் தகுதியின் அடிப்படையில இல்ல, அவரோட நீதியின் அடிப்படையில நான் அவர்கிட்ட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை நீங்க அறிந்து கொள்ளாமல் இந்த நிச்சயம் உங்களுக்கு வராது. நம்ம சுய பலத்துலதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? போராடிக்கிட்டு இருப்போம். நான் என்ன செஞ்சா தேவன் ஏற்றுக்கொள்ளுவார்? நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே, எனக்கு ஏன் தரல? நம்முடைய பார்வை நம் பலத்தின் மேல் அங்கு சாத்தான் திருப்பி விடுகிறான். தேவ நீதியை அறியாத படிக்கு சுய நீதியை இங்கு அரண்களாக அவன் கட்டி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய போர் இங்க இல்ல, வெளியில இல்ல. நம்ம போர் எங்க? சிந்தனைகளில். ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பொண்ணு, இந்த சத்தியம் அறிந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்களாம். அவங்களுக்கு மேமோகிராம் டெஸ்ட் எடுக்க போயிருந்தாங்களாம். கேன்சரா இல்லையா, அவங்க உடம்புல கட்டி இருக்குது, கேன்சரா இல்லையான்னு செக் பண்ண போயிருந்தாங்களாம்.
செக் பண்ணும்போது கேன்சர்னு என்ன செஞ்சுட்டு ரிப்போர்ட் வந்துட்டு. அவங்களுக்கு துளி கூட கவலை இல்லை. ஏன்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள்ள அவங்க யாருன்னு அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். மறுபடியும் இன்னொரு தடவை அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு மதியானத்து மேல இன்னொரு ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா. இது நடந்த சம்பவம். உடனே அந்த டெஸ்ட் எடுத்ததுக்கும் மதியானம் எடுக்க போகின்ற அந்த இடைவெளியில அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சாங்களாம். நான் தேவ நீதியை நான் பெற்றிருக்கிறேன், ஏசு கிறிஸ்து நோயை நான் சுமந்துகிட்டார், நான் சுமக்க தேவையில்லை, என்னோட உறுப்புகள் எந்த மாதிரி தேவன் நார்மலாக படைத்தாரோ அது போல அது நார்மலாக இயங்கி கொண்டிருக்கிறது, இந்த கேன்சர் நோய்க்கு என் மேல் அதிகாரம் இல்லை, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், என்னோட ரிப்போர்ட் நார்மல் என்று இயேசுவின் நாமத்தினால நான் என்ன செஞ்சுட்டேன் பெற்றுக்கொண்டேன். ஒரு பேப்பர்ல எழுதி பேக்குக்குள்ள வச்சுட்டு சத்தியத்தை எடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, கேட்குறாங்க, தியானிக்கிறாங்க, நன்றி சொல்றாங்க. மதியானத்து மேல ஸ்கேன் பண்ணும்போது அந்த கட்டி அவங்க சரீரத்துல இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இதே அனுபவத்தை நம்மள எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? நம்ம பிரச்சனைக்கு மத்தியில நம்ம இந்த மாதிரி கேன்சர் ரிப்போர்ட் வந்ததுன்னா நம்ம எத்தனை பேர்ட்ட போன் பண்ணி அழுதுருப்போம் அந்த இடைவெளியில. எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சேன்னு சொல்லி நம்ம புலம்பி தீர்த்திருக்க மாட்டோமா? நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன், தேவன் ஏன் எனக்கு இந்த நோயை தந்துட்டான்னு சொல்லி அவருக்கு வேற நம்ம என்ன செய்வோம்? புரிந்து கொள்ளாமல் அவரிடம் வேற கோபம் காட்டுவோம். எதனால இந்த பெண்மணியால் அந்த சமாதானத்தை பெற முடிந்தது? இந்த நீதியானது அந்த சமாதானத்தை தருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நீதியை நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா உங்க பிரச்சனையின் மத்தியில அந்த சமாதானத்தை உங்களால என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அவருடைய வசனம் சொல்லுது, நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பார்கள். நம்ம பிரச்சனையின் போது நம்ம எப்படி இருப்போமா? தைரியமா இருப்போமா? யாரு? நீதிமான்கள். நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்கள். அதுதான் இதுல சத்தியம். நம்ம நீதிமான் உடனே நம்ம கண்ணு முன்னாடி யாரெல்லாம் வராங்க? பெரிய பெரிய ஊழியக்காரங்க வராங்க இல்லையா? இன்னையில இருந்து நீங்க உங்களையே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. நீங்க அப்படி பார்த்தாதான் உங்களால தைரியமா தேவன்ட்ட போய் என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். உங்க சூழ்நிலைகள்ல சிங்கம் போல தைரியமாக அவனை எதிர்த்து நிற்க முடியும். நான் யாருடைய பிள்ளைன்னு சொல்லி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நான் தேவனுடைய பிள்ளை. அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அந்த நாமத்தை நீங்க அதிகாரத்தோட எடுத்து பயன்படுத்தணும்னா அவருடைய நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய இயல்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கிருபை உங்கள் சார்பில் செயலாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நிச்சயம் தெரியாம உங்களால அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அதுக்காக தான் சாத்தான், அந்த நயவஞ்சகன், அந்த பொய் சொல்றவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த தேவ நீதியை அறிஞ்சிடக்கூடாதுன்னு உங்களை உங்களுடைய சுய பலத்துல அவன் என்ன செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறான், நம்ப வைத்து கொண்டிருக்கிறான். இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது. ஆவியில் மறுத்திருந்த எங்களை நீர் மறுபடியும் உயிர்ப்பித்தீர் தகப்பனே. தேவனற்று இருந்த எங்களுக்கு நீர் தகப்பனாக வந்தீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்கு தத்தங்களுக்கு அந்நியராக இருந்த எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு அளவற்ற சுதந்திரத்தினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். தேவ நீதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய புதிய சிருஷ்டியில் இந்த நீதியின் இயல்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய கிருபாசன தண்டையில் தைரியமாக நிற்கக்கூடிய தகுதியை இந்த நீதி எங்களுக்கு கொடுக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த தேவ நீதியை அறியாத படிக்கு, எங்கள் பலத்தில் நம்பிக்கை வைத்து இந்த கிருபையை பெறவிடாத படிக்கு எங்களுடைய சிந்தனைகளில் சாத்தானால் அரண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ வல்லமை நிறைந்த போராயுதங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த சுயநீதியை நாங்கள் நம்பும் போது அங்கு தேவ வல்லமை தடுக்கப்படுகிறது. எங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் இல்லாமல் எங்கள் மீது மாறுகிறது.
எங்களுடைய நம்பிக்கை தேவன் செய்தவற்றை விசுவாசிக்காமல் எங்க செயல்களின் மேல் அது விசுவாசத்தை கொண்டு வருகிறது. மறைமுகமாக சாத்தான் தேவனை விசுவாசிக்காத படிக்கு எங்கள் மேல் விசுவாசத்தை வைக்க அவன் பொய் சொல்லுகிறான். இந்த சுய நீதி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று. அவருடைய நீதி எங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் சம்பாதித்து பெற முடியாது. இது அவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசு என்று நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம். பவுல் சொன்னது போல கிறிஸ்துவை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கு, அவரை எங்கள் அனுதின வாழ்வில் நாங்கள் வெளிப்படுத்தும் படிக்கு, அவருடைய வல்லமையை எங்கள் வாழ்வில், எங்கள் சரீரத்தில், எங்கள் சூழ்நிலைகளில் நாங்கள் பார்க்கும் படிக்கு, எங்களுக்கு எதெல்லாம் லாபமானவைகளாக இருக்கிறதோ, எதெல்லாம் சுயநீதியினால் நாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் நாங்கள் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கு நஷ்டம் என்று நாங்கள் இன்று ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் நீதி அல்ல, தேவ நீதியை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு இந்த நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு நீர் சுட்டி காண்பித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. அவர்களோடு நீர் பேசினதற்காய் நன்றி. இடைப்பட்டதற்காய் நன்றி. மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி. அவங்களுடைய கோணலான வழிகள் செவ்வையாக்கப்பட்டதற்காய் நன்றி. தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது சிந்தனைகளையும் சரீரத்திலையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளுகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னதென்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி ராஜா. விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 30, 60, 100 கனி கொடுக்கின்ற நல்ல நிலங்களாக மாறக்கூடிய உடைய கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.